2004 ஏப்ரல் 16 நம்ம விஜய் சார் நடிப்பில் தரணி இயக்கத்தில் ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் கில்லி படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்பயே எகிரி ஓடிடுச்சுங்க. ஸோ 8 கோடி தயார் பண்ணி 50 கோடி அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அள்ளியிருக்குங்க இந்த படம். இப்போ அந்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 20 கோடி பேர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த படம் கொண்டாடுற அளவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இளைய தளபதி, நம்ம இளைய தளபதியிலேருந்து தளபதி மாறினா நம்ம விஜய் சார், திரிஷா மேடம், தரணி ஸ்டோரி. தரணி எப்பவுமே பயங்கர பெரிய லெவலில் பண்ணுவாப்புல. ஸோ இது குணசேகர் ஸ்டோரி தரணி இயக்கத்தில் செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ டயலாக் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி அழகாக செதுக்கியிருக்காரு. மாசாவும் பேசியிருக்காங்க, பாசமாகவும் பேசியிருக்காங்க, சூப்பராகவும் பேசியிருப்பாங்க. ஸோ பரதன் சார் இது டயலாகில் என்ன சொன்ன? பரதன் சார் வசனத்தில் அழகாக நடிகர்கள்லாம் பேச வச்சு நம்மளை ரசிக்க வச்சுருப்பாங்க. இவர் நம்ம அழகிய தமிழ் மகன், பைரவா போன்ற படங்களை இயக்கி நம்ம விஜய் சார் நடிப்பில் இயக்கி படம் ரிலீஸ் பண்ணி பிரம்மாண்டமாக ஓட வச்சார். இந்த படம் சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா கோபிநாத், கேவி ஆனந்துங்க. ஸோ 2 பேருமே அழகாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சாங் மட்டும். ஸோ இந்த படத்தோட பாடல் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே செமகிட்டு, அதில் பிஜிஎம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ வித்யாசாகர் மியூசிக்கில் பயங்கரமாக அந்த படம் 2004 அப்போவே கொண்டாடினாங்க. இப்போ 2024 பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ 20 years பேக் ஆஃப் திஸ் மூவி. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒவ்வொரு ரசிகரும் அவங்களோட ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு ரசிகர்களும் 2004 நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணமோ அதே அளவு டெக்னாலஜியோட நாங்கள் டிஜிட்டல் சோசியல் மீடியாவோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் யார் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாக ரீரிலீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காதுங்க, ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கில்லி படம் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 20 crores மேலே தாண்டிச்சுங்க. அதாவது 8 கோடி தயாரிப்பில் வெளியே வந்த படம் 20 crores இப்போயே ரீரிலீஸில் அடிச்சிருக்கு. அப்போ பெரிய லெவலில் ஹிட் ஆனாலும் இப்போயும் பெரிய லெவலில் ஹிட் ஆகிற மாதிரி எல்லோரும் கொண்டாடுற மாதிரி 20 crores மேலே தாண்டி இன்னும் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ தேட்டர்கள் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது.